அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப அவசர பதிவுங்க. இன்றைக்கி ஆடிப்பெருக்கோடு கூடி வந்திருக்கக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தம். எல்லாருக்குமே தெரியும், நமக்கு எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் மைத்ரேயி முகூர்த்தத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய கடன் தொகை நம்ம எடுத்து வச்சோன்னா மாதம் வருகின்ற இந்த நேரத்தில் நமக்கு இது மாதிரி சின்னதான ஒரு தொகை நீங்கள் எடுத்து வச்சா கூட எப்படிப்பட்ட கடனும் நமக்கு சீக்கிரம் அடையுங்கிறது தான் ஐதீகம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த முகூர்த்த நேரம் நமக்கு இன்றைக்கி ஆடிப்பெருக்கோடு கூடி வந்திருக்கிறதுனால நிச்சயமாக நம்மளுடைய எல்லா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்லேருந்து நம்ம சீக்கிரமாக மீண்டு வெளியில் வரலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கடன் சுமைகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எங்களால் கடன் அடைக்கவே முடியல, வெறும் வட்டி மட்டும் தான் கட்டிகிட்ருக்கோம், இல்லாட்டி வருமானங்கள் வரவே மாட்டேங்குது, கடன் தீர்க்கவே முடியல அப்படிங்கிறவங்க இந்த மைத்ரேயி முகூர்த்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த கிஃப்ட் கவர் இப்போ பார்த்திங்களா, மொய் கவர், இந்த ஒரே ஒரு மொய் கவர் எடுத்துக்கோங்க. அப்படி மொய் கவர் கூட இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் நிறைய டப்பா, பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை வேறு ஏதாச்சும் டப்பா வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த டப்பாவில் சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் பணம் கடன் வாங்கியிருக்கீங்களோ, பேங்க்காக இருக்கலாம், தனிநபராக இருக்கலாம், இல்லாட்டி வீட்டு பத்திரத்தை வச்சு எங்கேயாவது பேங்க்கில் வாங்கியிருக்கலாம், இல்லை நம்ம நகையே நம்ம அடகில் வச்சுருப்போம். அப்படி எத்தனை பேர்கிட்ட எத்தனை பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை கவர் எடுத்துக்கலாம். அந்த கவருக்கு வெளியில் சம்மந்தப்பட்டவங்களோட பேர் இல்லாட்டி வங்கியுடைய பெயர் எழுதிட்டு அந்த கவருக்குள்ளே நீங்கள் மாதம் இந்த மைத்ரேயி முகூர்த்த நேரத்தில் கொஞ்சமான ஒரு பணத்தை எடுத்து வைக்கணும். அப்படின்னா நம்ம சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த கடன் தொகையை அந்த நேரத்தில் அடைச்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ என்னாகும், நமக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சீக்கிரமாக கடன் அடைப்பதற்கான சூழலை நமக்கு இந்த பிரபஞ்சமே அமைச்சு கொடுக்கும். அதாவது ஏதாவது ஒரு வகையில் வருமானங்கள் வரும், நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு பணம் கிடைக்கும். அப்படி ஏதாவது ஒரு சூழலில் வீட்டுக்கு வருமானங்களானது பெருகும். வருமானம் பெருக நம்மளும் சீக்கிரமாக கடன் அடைச்சிடலாம். இதுதான் இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தோட சூக்ஷ்மமே. இப்போ இதில் நீங்கள் 50 ரூபாய் எடுத்து வைக்கலாம், இல்லை 10 ரூபாய் எடுத்து வைக்கலாம், இல்லாட்டி 500 ரூபாய், 2000 ரூபாய், அப்படி எது வேணாலும் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுற அந்த வசதிகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கே கூட அந்த நம்மளுடைய நகை லோனுக்கு கூட நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த நேரத்தில் பணத்தை கூட அடைக்கலாம். அப்படி எளிமையான முறையில் மாதம் இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் தவற விடாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நேரமானது இன்று மதியம் 1:06 மணியிலிருந்து 3:17 மணி வரைக்கும் இருக்குங்க. அதாவது இன்றைக்கி அனுஷம் நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் நமக்கு இந்த ஆடிப்பெருக்கோடு கூடி சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது. 1:06 மணியிலிருந்து 3:17 மணி வரைக்கும் இருக்குது. இடைப்பட்ட இந்த ஒரு நேரம், அதாவது கரெக்டாக நமக்கு 1 மணி நேரம் 31 நிமிஷம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரத்தை நீங்கள் கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய கடன் தொகையை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் அந்த பணத்தை மட்டும் எடுத்து அந்த கவரில் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தான். ஆனால் அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரமும் அந்த நாளும் நட்சத்திரமும் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு அந்த கடனை அடைப்பதற்கான எல்லா வழிகளையும் கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருங்க. இப்போ அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு மொத்தமாக நமக்கு கடன் அடைக்க போகின்ற அந்த நேரத்தில் நம்ம கவரில் எடுத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த எல்லா பணத்தையும் எடுத்து சேர்த்து நீங்கள் கடன் அடைச்சிடணும். ஆனால் எக்காரணம் கொண்டும் பணத்தை இப்படி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு டக்குன்னு ஒரு கைமாத்து செலவுக்கு, மாத கடைசி, இல்லை ஒரு சில்லறை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம அந்த பணத்தை எடுத்து நம்ம சொந்த செலவுகளுக்கு நம்ம எடுக்கவே கூடாது. ஏன்னா இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம கடன் அடைத்ததற்கான பணம் அது. அதனால் அந்த பணத்தை அப்படியே ஒன்று நீங்கள் சுவாமி ரூமில் வச்சிடணும், இல்லாட்டி உங்களுடைய பீரோவில் வச்சிடலாம். இப்படி இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் பத்திரமா எடுத்து வச்சுருங்க. இப்படி மாதம் வரக்கூடிய நேரத்தில் இந்த பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. சீக்கிரமாகவே கடன் அடைப்பதற்கான சூழலை இந்த நேரமும் இறைவனும் பிரபஞ்சமும் நமக்கு கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இது கொஞ்சம் அவசர பதிவுங்கிறதுனால இதை பார்த்த உடனே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தட்டும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.